எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ஒரு கல்பத்தில் ஒருவருக்கு அதிகமாக எத்தனை பிறவிகள்? பாருங்களேன், இதோட ஆன்சர் 83, 84, 85 அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ராஜயோகத்துல பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றாரு. சத்தியுகத்துல நீங்க 8 பிறவி எடுக்கிறீங்க, திரேதால 12, துவாபரத்துல 21, கலியில 42, இப்படி நீங்க ஒரு கல்பத்துல 83 பிறவிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது அம்மாவோட கருவுல ஒரு குழந்தையா பிறக்கிற பிறவிகள் 83. ஓகேவா? இந்த சங்கமம்ன்றது 1936 to 2036, ஒரு 100 வருஷத்துல பரமாத்மா நமக்கு இந்த ராஜயோக நாலேஜ் கொடுக்குறாரு. இந்த ராஜயோக நாலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் பரமாத்மா என்ன சொல்ற, யாருக்கு எப்போ இந்த 7 days கோர்ஸ் கிடைச்சு முடியுதோ அவங்களுக்கு கலியுகம் முடியுது. சங்கமம்ன்ற ஒரு பிறவி கிடைக்குது, பிராமணனுக்கான ஒரு பிறவி கிடைக்குது. உடல் பழசுதான், ஆனா அது புது பிறவியா கணக்கெடுக்கப்படுது. அப்படி அது 84வது பிறவின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நல்லா பெட்டரா புரியணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இன்னைக்கு 52 வயசு. நான் ஒரு 38 வயசுல இருக்கும்போது எனக்கு இந்த ராஜயோக நாலேஜ் கிடைக்குது. இப்போ பரமாத்மா 38ல இந்த 7 days கோர்ஸ் கிடைச்சதுனால எனக்கு அந்த கலியுக பாட்டு முடியுது. அங்கிருந்து இன்னைக்கு நம்ம வீடியோ போடும்போது 2024 இருக்கும், ஜூன் மாசத்துல இருக்கும். இந்த ஆகஸ்ட் நான் 15 வருஷம் கம்ப்ளீட் பண்றேன். அப்படின்னா என்ன, இந்த சங்கம யுக பிறவி அது 15 வருஷம் அப்படின்னு சொல்றேன். அப்ப இது ஏன் 84 அப்படின்னு சொல்றோம்னா, இறைவன் தான் சொல்றாரு, நீங்க ஒரு மறுபிரிவு எடுக்கிற மாதிரி. அதே சரீரம் தான், இதே உடல் தான், எங்க அம்மா கொடுத்த அதே உடல் தான். 38 வருஷம் வரைக்கும் அது கலியுகத்தோட பிறவி. அடுத்த 15 வருஷம் இப்ப இருக்கிற வரைக்கும் அது சங்கமிக பிறவி, பிராமண பிறவி அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிறவி கணக்குல அம்மா கருவுல எடுக்கிற பிறவி மாதிரி வராது, சங்கமத்தில் எடுக்கிற பிறவி. ஓகே, அதனால இது ஸ்பெஷல். இதுதான் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு அதிகப்படியாக 84 பிறவிகள் அப்படின்றாரு. அதாவது சத்தியுகம், திரேதா, துவாபர, கலியுகம் அதெல்லாம் சேர்த்தா 83, சங்கமம் அதோ ஒரு பிறவியா எடுத்தா 84 அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த 84வது பிறவி பாக்கி 83க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, பாக்கி 83 ஒரு அம்மாவோட கருவுல இருந்து பிறந்து வந்ததை கணக்கெடுத்தோம். ஆனா இந்த 84 அப்படி இல்லை. 7 days கோர்ஸ் எடுத்தாவே உங்களுக்கு ஒரு பழைய பிரிவு முடிஞ்சு ஒரு புது பிரிவு ஸ்டார்ட் ஆன மாதிரி கணக்கு. அப்ப இது யார் சொல்றா? இறைவன் சொல்றதுனால நம்ம இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அது 84. ஓகே, அப்போ இந்த முயற்சி எடுக்கிறவங்க, இந்த ராஜயோகத்தில் என்ன முயற்சி எடுக்கிறோம்னா, மன்மனாபவ, தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு செய்யும் போது நம்ம ஆத்மாவில் இருக்க பாவம் 100க்கு 100 அழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கர்மாதி தரும், கர்மங்களை வேண்ட நிலை அடைஞ்சிருவோம். நம்ம இந்த சரீரம் விட்டுடுவோம். ஆத்மாவானது கண்ணாடி உடலோட, சூட்சம உடலோட வெளியே வந்துடும். அதை தான் நம்ம மரணம்னு சொல்றோம். இங்க கர்மாதி ஆயிடுங்க, இங்க ஃபரிஸ்ட் ஆயிடுங்க, ஏஞ்சில் ஆயிடுவீங்க. நீங்க சூட்சம வந்தனத்துல 2-3 மாசம் இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க திரும்ப இந்த பூமியில பிறப்பீங்க. அது அட்வான்ஸ்டு பர்த்னு பேரு. ஓகேவா? அந்த ஒரு பிறவி நீங்க கணக்கிலே கொண்டு வராதீங்கன்னு பரமாத்மா சொல்லிட்டாரு. ஓகே, அது இப்பதான் எடுக்கிறாங்க. இப்ப யார் 100க்கு 100 பாஸ் ஆயிட்டாங்களோ இந்த கல்பம் முடியவே இல்லை, ஆனா இங்கே பிறந்துடுறாங்க. ஏன்னா நமக்கு இப்போ சாதாரணமா கலியுக வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு விகர்மம் நடக்குது. விகர்மம்னா நம்ம செய்யக்கூடிய செயல பாவம் புண்ணியம் அட்டாச் ஆகுது. நிறைய டைம் பாவங்கள் தான் ஏற்படுது, ஏன்னா கலிகாலத்தோட உச்சத்துல இருக்கறதுனால. ஆனா யார் ஒருத்தர் இந்த அட்வான்ஸ் பர்த் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்மம் அகர்மமா இருக்கும். அதாவது அவங்க செய்யற செயல்ல பாவம் புண்ணியம் அட்டாச் ஆகாது. அந்த பிறவினி எந்த கணக்குலையும் கொண்டு வராதீங்கன்னு பரமாத்மா சொல்றாரு. எந்த ஒரு விஷயத்திலையும் இதை கணக்குல கொண்டு வராதீங்க, அது இல்லை இதோட கரெக்டான பார்வை அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. ஓகேவா? சோ 83 கரெக்டான ஆன்சரா, 84 கரெக்டான ஆன்சரா, 85 கரெக்டான ஆன்சரானா நீங்க எந்த ஆங்கிள் இருந்து பாக்குறீங்கன்றத பொறுத்து 83 கரெக்ட் தான், 84 கரெக்ட் தான், 85 கரெக்ட் தான். பரமாத்மா 85வது 85வது சொல்லாதீங்கன்னு சொன்னதுனால சொல்லாம இருக்குது, அதான் கரெக்ட். ஏன்னா அவரு என்ன சொல்றாரோ அதுதான் நம்ம ஃபைனல். இப்போ இறைவன் சொல்லிதான் 83 பிரிவு எடுக்கிறோம்னு நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம என்ன நினைப்போம், நிறைய பிரிவு எடுக்கிறோம் அப்படிதான் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோமே தவிர கரெக்டா இவ்வளவு பிரிவு எடுக்கிறோம்னு யார் சொல்ல முடியும்? இறைவன் தான் சொல்றாரு. ஒரு கல்பன்றது 5000 வருஷம். 5000 வருஷத்துல அதிகமான பிரிவு 84 அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. அதாவது 84 இந்த சங்கமத்தையும் சேர்த்து தான் சொல்றாரு. சோ 83 சரீரமா எடுக்கிறது, 84 அலௌகிக பிறப்பு. அலௌகிக பிறப்புனா நாலேஜ் கேட்ட உடனே எடுக்கிற ஒரு பிறவி மாதிரி.
85 அட்வான்ஸ்டு பர்த். அது வந்து விரல விட்டு என்றவங்க தான் எடுக்கிறாங்க இந்த டோட்டல் ட்ராமா கணக்கு எடுக்கும் போது. ஸோ அதனால அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துன்னு வராதிங்க. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் பர்த் மாதிரி ஏன் அப்படி சொல்றாருன்னா, நீங்க வந்து இதே சரீரத்தில் நீங்க சத்தியகுத்திலே இருக்கலாம். அது லட்சுமி நாராயணன் திருமணம் ஆகிற அன்னைக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், லட்சுமி சத்தியகுத்திர முதல் நாள், அதாவது அடுத்த கல்பத்தோட முதல் நாள். இப்போ இதே உடல்ல நீங்க அட்வான்ஸ் பர்த் எடுத்த உடலோட நீங்க அங்கேயும் வாழலாம்ல. அப்ப இது எப்படி கலிகாலத்துல பிறந்தவர் எப்படி அடுத்த சத்தியகுத்தி வராரு? சத்தியகுத்தில இருந்து எல்லாருமே நல்லவங்க தானே இருப்பாங்க. இவங்க நல்லவங்க தான், டவுட்டே கிடையாது. 100க்கு 100 பாஸ் ஆனதுனால தான் இவங்க அட்வான்ஸ் பர்த்துக்கே வராங்க. அவங்க அது மாதிரி தேவைப்படுறாங்க, இங்கேயும் நடிக்கணும் அங்கேயும் நடிக்கணும்ன்றதுனால. அதனால தான் பரமாத்மா வந்து நீங்க பெரிய மட்டை போட்டு உடச்சிக்காதீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, அட்வான்ஸ் பர்த் கணக்கை நீங்க எடுக்காதீங்க அப்படின்ட்டு கிளியரா சொல்லிட்டு போயிட்டார். சரியா? ஸோ நான் யோசிச்சு பார்த்தேன், இது எத்தனை பிறவிகள் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். 83, 84, 85 யோசிச்சு பார்த்தேன். அதை உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கம். ஓகே, ஒரு தகவல். சில தினங்களுக்கு முன்னாடி அதீந்திரிய சுகத்தை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஒரு ஆத்மாவுக்கு அதீந்திரிய சுகம் கிடைக்கல, ஆரம்பத்தில் கிடைச்சது இப்போ கிடைக்கல, வருத்தப்பட்டு போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு கமெண்ட் செக்ஷனில் என்ன கமெண்ட் வந்ததுன்னா, ஒரு ஆரோக்கியமான கமெண்ட் தான். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யாரோ ஒருத்தருக்கு அதீந்திரிய சுகம் கிடைக்கலன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்னதில் பாதி உண்மை பாதி தப்பு. அதீந்திரிய சுகம் கிடைக்காதவங்களுக்கு அதீந்திரிய சுகம் கிடைக்க வைக்கிறதுக்கு என்ன நினைக்கணுமோ அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டீங்க, அது பார்வை சரியா இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு அவங்க அபிப்பிராயம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது அபிப்பிராயம் சொல்றது எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பர்ஃபெக்டா தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இந்த கிளாரிட்டி நான் கொடுத்துட்றேன். அதாவது நம்ம கிட்ட ஒரு ஆத்மா கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன தேவை? ஒரு விடை தேவை. அந்த விடை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்குற மாதிரி இருக்கணுமே தவிர துவண்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நான் ப்ராக்டிக்கலாக கொடுக்கணும். கரெக்டா? நான் வந்து 15 வருஷமா இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றேன். இதுல வந்து ஒரு 2 டசன் வாட்டி தான் நான் அதீந்திரிய சுகம் அனுபவிக்கவே செய்திருக்கேன். ஓகேவா? டெய்லி அதீந்திரிய சுகம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதீந்திரிய சுகத்துக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுங்க. என்னைக்கோ ஒரு நாள் கிடைச்சாதான் அது ஒரு நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, புரிஞ்சுக்கிற மாதிரி. நம்ம ஒரு பஃபே லஞ்சோ டின்னரோ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. பஃபேனா உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஐட்டம், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடலாம். கரெக்டா? எக்ஸ்பெஷலி அது 5 ஸ்டார் ஹோட்டலாக இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லை? என் வாழ்க்கை போகிற ராஜா மாதிரி என்ன வேணா சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கும்ல. ஒரு வாட்டி என் குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்ச அடுத்த நாள் வந்து நாங்கள் டெல்லி, ஆக்ரா, சிம்லான்னு ஒரு டூருக்கு போனோம். ஒரு 4-5 நாளுக்கு டூர் போயிருந்தோம். தங்கினதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல். அது மாதிரி ஒரு பேக்கேஜ்னு வச்சுக்கோங்களேன். 3 வேளையும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லாமே பஃபே. 3 வேளையும். இதுல என்ன ஆச்சுன்னா, எல்லாமே நார்த் இந்தியான்றதுனால தயிர் கிடைக்கல. ஓகே, நம்ம புது சாப்பாடு சாப்பிட்டு சாம்பார், அடுத்தது ரசம், மோர், தயிர் இப்படிலாம் சாப்பிடும்ல, அங்க தயிரே கிடைக்கல. ஒரு லெவலுக்கு மேல தயிர் காசு கொடுத்து வாங்கலாமா கடையில் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். என் ஒய்ஃபோட சொந்தக்காரங்க வந்து டெல்லியில் இருக்காங்க. நாங்கள் டெல்லியில் ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் வீட்டுக்கு வரோம், நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா எங்களுக்கு தயிர் சாதம் தெரியுமான்னு கேட்டோம். அவங்க அதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம எல்லாம் அப்பெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்த டைம். ஓகேவா? அவங்க வீட்டில் போனால் கோழி, சிக்கன் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபிஷ்ஷு எல்லாம் ஓடுறது பறக்கிறது எல்லாமே பண்ணிச்சு. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், நாங்கள் ஒரு வாரமாக 3 வேளையும் பஃபே தான் சாப்பிட்டுட்ருக்கோம், தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு தான் வந்தோம். நீங்கள் என்ன நினச்சிங்க, நம்ம சொந்தக்காரங்க ஃபர்ஸ்ட் டைம் வராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தடப்படலாம் பண்ணிட்டீங்க. நாங்கள் விரும்பி சாப்பிட்டது தயிர் சாதம். அவங்க தயிர் சாதம் பண்ணியிருந்தாங்க. அப்போ உங்களுக்கு டெய்லி பஃபே 3 வேளையும் கிடச்சிது, அதே மாதிரி வாரம் டெய்லி கிடைக்குதுன்னா உங்களுக்கு ஒரு லெவலில் என்ன திகட்டி போய்டும். என்னைக்காவது ஒரு நாள் பஃபே சாப்பிடுங்க, ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த ராஜயோகத்தில் இந்த அதீந்திரிய சுகம் ஆத்மாடக்கூடிய ஒரு பரவச நிலை என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்கும் போது தான் அதோடைய த்ரில்லே ஜாஸ்தி. இப்போ இந்த ஆத்மாக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஆரம்பத்தில் ஆத்மா சந்தோஷப்படுத்துறதுக்காக பரமாத்மா வந்து இந்த காட்சிகளை காட்டுறாரு. இந்த சாட்சாத்காரமும் அப்படிதான். இந்த
பாருங்க, யாருமே ராஜயோகம் எதுக்கு பிராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, அதீந்திரிய சுகம் கிடைக்கும் அதனால பிராக்டிஸ் பண்றேன், சாட்சாத்காரம் கிடைக்கும் அதனால பிராக்டிஸ் பண்றோம்னா நீங்க தப்பா பண்றீங்கன்னு அர்த்தம். இறைவன் மேல இருக்கிற அன்புல நம்ம அதை பண்ணணுமே தவிர வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் பண்ணக்கூடாது. நான் ஒரு அனுபவம் சொல்றேன், இதுவும் வேற ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், ஒரு அனுபவம் சொல்றேன். ஆர்எஸ்எஸோட நாங்க தமிழ்நாட்டில் சக பிராந்த பிரச்சாரக்கார, தமிழ்நாட்டோட செகண்ட் ஹெட், ஓகேவா, அப்படி இருந்தார் HS கோவிந்தான்னு சொல்லிட்டு. அவர் வந்து எம்டெக் PhD, அதில் கோல்டு மெடல். அவர் இன்றைய நிலைமையில சவுத் இந்தியாவுக்கு ஹெட்டா இருக்காரு RSSல. இந்த கோவிட் டைம்ல நிறைய ஆன்லைன் ப்ரோக்ராம் நடந்தது. அதுல ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம்ல அவரும் கலந்துக்கிட்டார், நானும் கலந்துக்கிட்டேன். அது நடத்துறது வந்து ஒரு சகோதரர். அவர் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர். அவர் வந்து மும்பையில் இருக்கார். எல்லாம் ஆன்லைன்ல எங்க வேணா கலந்துக்கலாம்ல. அப்போ அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், அந்த மும்பைக்காரர் அவர் தான் நடத்துறாரு, எனக்கு வந்து கோவிந்தாஜியை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு. ஓகே, அவர் என்ன யூடியூப் வீடியோ பார்க்குறாரு, என்னை பற்றி தெரியும், கோவிந்தாஜிக்கு என்னை பற்றி எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியுன்றதுனால கடைசியில் என்ன பேச விட்டார். அப்போ நான் வந்து இவரை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டேன். ஆனால் அவ்வளோ சிறப்பான மனிதன், அதாவது படிப்பில் பெரிய ஆள், எந்த ஒரு துறை எடுத்தாலும் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேடுன்னு ரியலாகவே ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேடு தான். எல்லா துறையும் பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருந்தவர். எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கோவிந்தாஜி பேசும்போது அவர் சொல்றாரு, உன்னை யாரா பேச விட்டதுன்னு. நான் அவருக்கு இப்போ எனக்கு 70 வயசு ப்ளஸ் இருக்கோம், நான் பையன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் உரிமையோடு திட்டுறாரு. அவர் சொல்றாரு, இவனை மாதிரி ஒரு பையனை பேசவே விடக்கூடாது அப்படின்றார். ஏன் அவனுக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படிலாம் பேசுறாருன்னு. அப்போ அவர் சொல்றாரு, ஒருத்தர் அழிக்கிறதே வந்து இந்த புகழ் தான். இப்படி பேசுறாங்கல்ல, அவர் வல்லவர் நல்லவர் அப்படின்னு. அப்போ அடுத்த ஆளுக்கு கேட்கறவங்களுக்கு என்ன ஆயிடும்னா, சில டைம் வந்து தலைகால் புரியாம போயிடும், ஈகோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அகங்காரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து நம்ம உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு கதையும் சொன்னார். இந்த கதை என்னன்னா, பார்வதி தேவியும் சிவனும் அப்படியே ஊர்வலமா வராங்க. அப்படி வரும்போது ஏதோ ஒரு பக்தர் வந்து ஏதோ துணித்தை ஏதோ தச்சிட்டு இருக்காரு. அந்த பக்தர் என்ற சிவனுடைய பயங்கரமான தீவிரமான பக்தர். இப்ப பார்வதி தேவி என்ன சொல்றாங்க, அந்த பக்தரை நம்ம பார்த்துட்டு போலாமா அப்படின்றாங்க. இப்ப சிவன் சொல்றாரு, வேண்டாம், அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு, நீ டிஸ்டர்ப் பண்ணாத, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். இல்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அவருக்கு ஏதாவது வரமாவது கொடுத்துட்டு போவோம், நீங்க கொடுக்கலாம், நான் கொடுக்குறேன், ஏன்னா உங்களோட பெஸ்ட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பக்தர்ன்றதுனால. இவங்க என்ன பண்ண, நேரா போய் அவர் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அவர் கண்டுக்கவே இல்லை, துணி தச்சினே இருக்காரு. அப்போ அந்த தேவி சொல்றாங்க, நாங்க கடவுளே வந்திருக்கிறோம் அப்படின்னு. அவர் திரும்பி பார்த்து, வந்திருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு. இவருக்கு என்ன ஆச்சுன்னா, வந்தவங்களை கிரீட் கூட பண்ண மாட்டாரு, இவர் உண்டு, இவர் வேலை உண்டுன்னு. அப்போ சிவன் சொல்றாரு, இப்போ கூட டைம் கெட்டு போல, நம்ம திரும்பி போயிடலாம், அவமானப்பட வேணான்னு. இல்லை, நான் இருப்பேன். அப்புறம் என்ன சொன்னா, நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், உங்களுக்கு வரம் கொடுக்க வந்தேன், உனக்கு என்ன வரம் வேணும்னு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, எனக்கு எந்த வரமும் வேண்டாம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. இல்லை, நான் வரம் கொடுக்கணுன்ற மூட்ல வந்துட்டேன், நீங்க கேட்கணும், நான் கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த சிவனை மறக்கவே கூடாது, அவ்வளோதான், இது மட்டும் வரமா கொடுங்கன்னு. உனக்கு வேற எதுவுமே வேணாம், எனக்கு வேற எதுவுமே வேணாம். வரம் கொடுத்து கிளம்பி போயிட்டான். அவர் என்ன சொல்றாருன்னா, கோவிந்தாஜி சொல்றது என்னன்னா, நீங்க இறை சேவை பண்ணும் போது இறைவனே பக்கத்துல வந்து நின்றா கூட உங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா சேவையில தான் இருக்கணும், நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு. புரியுதுங்களா? ஸோ RSS உடைய இதுவங்க வந்து அப்படிதான் இருக்காங்க. ஸோ அதனால இந்த அகங்காரம்லாம் நமக்கு இல்லை. ஓகே, இது ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டேன். இதுல இருந்து நீங்க எடுத்துக்க முடிஞ்சது எடுத்துக்காங்க. ஓகே, இந்த சப்ஜெக்ட் வருவோம், அந்த அதீந்திர சுகத்துக்கு. இப்போ இந்த ஆத்மாவுக்கு, கேள்வி கேட்ட ஆத்மாவுக்கு, அதீந்திர சுகம் கிடைக்கலன்னு சொன்ன ஆத்மாவுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க, நாளைக்கே கிடைக்கும் நான் சொல்லிட்டேன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு அந்த அனுபவம் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், விரக்தி வந்து இந்த சிஸ்டம் விட்டு போறது கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்கிறோம், ஆரம்பத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஸ்வீட்டு, என்கரேஜ்மெண்ட் மாதிரி பூ கொடுக்குறோம், வெரி குட்னு போடுறோம், தட்டி கொடுக்குறோம், இதெல்லாம் கொடுக்குற மாதிரி ஆரம்பத்தில் தான் பண்ணுவோம். ஆனால் வயசு பெருசாக போக நம்ம வந்து அந்த ஃபெலிசிட்டேஷன்லாம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி, இந்த அதீந்திரிய சுகம் வந்து ஆரம்பத்தில் பரமாத்மா நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காக கொடுத்தாரு. இனி அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு மெச்சூரிட்டி வந்துச்சுன்னு சொல்கிறாருன்னு நம்ம சொல்லும் போது என்ன ஆகிடும்னா, அது ப்ராக்டிக்கல் சென்ஸில் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுல விஷயம் கிடையாது, அதீந்திர சுகம் கிடைச்சாதான் ராஜயோகம் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் கிடையாது, சாட்சாத்காரம் கிடைச்சாதான் அமிர்த வேலை பண்ணியிருக்கோன்ற அர்த்தம் கிடையாதுன்ற புரிதல் வரும்போது ராஜயோகம் கன்சிஸ்டண்டாகவும் பண்ணுவாங்க. வீடியோ பார்க்குற வேற ஒருத்தவங்க யாராவது அதீந்திர சுகம் கிடைக்காது ஏங்கிட்டு இருக்கவங்க வந்து, இது இல்லை ராஜயோகம், அதீந்திர சுகத்துக்காக நான் ராஜயோகம் பண்ணலை,
சாட்சாத்துக்கு அதுக்காக ராஜயோகம் பண்ணலை. ரெண்டாவது இது வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தராலையும் பண்ண முடியாது. தயவுசெய்து சொல்கிறேன். நான் 15 வருஷமா இருக்கேன். யாராவது ஒருத்தர் நான் இப்போ உட்காடுறேன், எனக்கு அதீந்திர சுகம் கிடைக்கும்னு சொல்லி உட்காந்து அதீந்திர சுகம் கிடைக்க வைக்க முடியாது. ஏன்னா இது இறைவனாக கொடுக்குறது. நீங்கள் வந்து மிரட்டி கிரட்டெல்லாம் இறைவன் கிட்ட வாங்க முடியாது. அன்பில் கனெக்ட் பண்ணும்போது கிடைச்சாதான் உண்டு. இதை தான் நான் வந்து அந்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணேன். கமெண்ட்ஸ் எல்லாம் வெல்கம் தான். ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க பார்க்குற ஆங்கிள் என்னென்னா அவங்களுக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் தப்பு கிடையாது. நான் அதையும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.